வணக்கம், நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு கம்மியான அளவில் ப்ரான் பிரியாணி செய்ய போகிறோங்க. அதுவும் சீரக சம்பா 1 கிலோ ரைஸ் போட்டு 1 கிலோ ப்ரானை வச்சு இன்னைக்கு அருமையான பிரியாணி செய்யலாம். செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு சொல்லி வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. நம்ம இன்றைக்கி 1 கிலோ ப்ரான் வாங்கிட்டு அதை க்ளீன் பண்ணியிருக்கோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அது வெயிட் வந்து ஒரு 700 கிராம் வரைக்கும் வந்திருக்குங்க. இப்போ இதை வச்சுட்டு நம்ம 1 கிலோ ரைஸ் போட்டு பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அந்த பாத்திரத்தில் 200 ml ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் மிதமான சூடு ஏறி வர்ற சமயத்தில் பே லீஃப் ஒரு 2 போட்டுக்கலாம். இது கூடவே பட்டை லவங்கம் ஏலக்காய் எடுத்துக்கலாம். எல்லாம் ஒரு 5 பீஸ் எடுத்துருக்கோம். பட்டை மட்டும் 2 பீஸ் எடுத்துருக்கோம். வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம ஒரு 200 கிராம் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கோம். பச்சை மிளகா ஒரு 4 1/2 பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ லேசாக வதங்கி வர சமயத்தில் சோம்பு சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் மாறி வரட்டும். அது வரைக்கும் இதை வதக்கிட்டே இருக்கலாம். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் இந்த வெங்காயத்தை வதக்கிட்டு இருக்கிறோம். இந்த அளவுக்கு லைட்டாக கோல்டன் கலர் மாறி வந்திருக்கு. இந்த சமயத்தில் தக்காளி சேர்த்துக்கணும். இதுக்காக 200 கிராம் தக்காளி எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வதக்க ஆரம்பிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இது நம்ம சேர்த்துருக்கிற தக்காளி 50% வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு 150 கிராம் அளவுக்கு. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்க போகிறோம். இதை அடுத்ததாக மல்லி புதினா சேர்த்துக்கணும். இதுக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லியை கட் பண்ணி வச்சுருக்கோம். அது இதில் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். நம்ம வந்து பச்சை மிளகா ஆல்ரெடி 4 போட்டிருக்கோம். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டாவே போதும், கரெக்டாக இருக்கும். நம்ம எந்த கலர் எதுவும் போட போகிறதில்ல. இந்த மிளகாய்த்தூளே நல்லா கலர் கொடுக்கும். சக்தி பிராண்ட் யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருக்காது. புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓரளவுக்கு மசாலா ரெடியாகி வந்துருச்சுங்க. இந்த சமயத்தில் தயிர் சேர்த்துக்கணும். இதுக்காக எடுத்துருக்கிறது 200 கிராம் தயிர். இது கரெக்டாக இருக்கும். இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதை இப்போ பாருங்கள், இதுக்கு நம்ம எந்த கலரும் போடல. எவ்வளோ சூப்பராக கலர் மாதிரி வருது பாருங்கள். முழுசாகவே மிளகாய்த்தூள் தாங்க வந்துட்டுருக்குது. இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் ப்ரானை இதில் சேர்த்துக்கணும். இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலாவில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் மிக்ஸ் பண்ணாவே போதும். இது ரெடி ஆகிடுங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ்வை அப்படியே சிம்மில் வச்சுட்டு கீழே ஒரு இரும்பு தவா வச்சுருக்கோம். இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ரைஸ் பிளான்ச் பண்ணி தம் போடணும். இப்போ இந்த ப்ரான் அப்படியே இந்த மசாலாவில் ஊறினதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ தண்ணி ஒரு பக்கம் சூடு வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 6 லிட்டர் தண்ணி இருக்குங்க. இதில் ஒரு 50 ml ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸ் பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு முன்னே உப்பு போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து கல் உப்பு யூஸ் பண்ணுறோம். டேஸ்ட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த ப்ரான் மசாலாவும் ஒரு பக்கம் ட்ரை ஆகி வந்துட்டுருக்கு. ஏன்னா தவா மேலே வச்சு சிம்மில் வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 150 ml தண்ணி சேர்த்துருக்கோம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவைக்கிறப்ப பார்த்து சேர்த்துக்கலாங்க. நம்ம வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ரைஸ்லேயும் தனியாக உப்பு போடுறோம், இதுலேயும் உப்பு போடணும். ஸோ அதனால் இந்த மசாலா கரெக்டாக இருக்கிற மாதிரி போட்டாவே போதும். சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஃப்ளேம் அப்படியே சிம்மில் வச்சிடலாம். பாருங்கள், கொதி வர ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் ரைஸ் போட்டுக்கணும். தண்ணியும் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம சீரக சம்பா ரைஸை வந்து ஒரு 15 நிமிஷமாக ஊற வச்சுருந்தோம். அதாவது 2 முறை வாஷ் பண்ணதுக்கப்புறம் 15 நிமிஷம் ஊறி இருக்குது. இப்போ இந்த ரைஸ் இதில் போட்டுட்டோம். இப்போ பிளான்ச் பண்ணி எடுத்து நம்ம தம் போட போகிறோம். இது வந்து ஒரு 60% வெந்தாவே போதும், கரெக்டாக இருக்குங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டுலாம் உப்பு செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கான்னுட்டு. அடுத்ததாக இந்த பிரியாணி மசாலாவில் லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கோம். அதை இதில் பிழிஞ்சு விட்டாச்சுங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரைஸும் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். செக் பண்ணி பார்த்துடலாம் வெந்துருச்சான்னுட்டு. அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துருச்சு. 60% ரெடியாகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்தாவே போதும். இப்போ வடித்து ரைஸை மட்டும் எடுத்து பிரியாணி மசாலாவில் போட போகிறோம். அது எப்படி தம் போடுறோன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு நம்ம வடிக்கிறப்ப ஈஸியாக வடிச்சிடலாங்க. ரைஸை முழுசாக வடித்து இந்த மாதிரி போட்டுடலாங்க. போட்டதுக்கப்புறம் அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அது எப்படி செய்யணுன்றதை பாருங்கள். அப்போ தான் கரெக்டாக பண்ண முடியும். தண்ணி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக பார்த்துட்டு செய்யுங்க. எப்போ செய்யிருந்தாலையும் லேசாக இந்த மாதிரி மசாலாலையும் ரைஸ்லையும் லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். அதாவது நம்ம ரைஸ் வடித்த தண்ணியவே ஒரு 100லேருந்து 150 ml தண்ணி சேர்த்துருக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஈரப்பதம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தாங்க ரைஸ் சூப்பராக வெந்து அந்த பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது மேலே அப்படியே ஃப்ரைட் ஆனியன் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. அது கூடவே ஒரு 50 ml கீ சேர்த்துக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான், சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ தம் போட போனோம். அதுக்கு முன்னே ஒரு காட்டன் துணி போட்டு மூடிடலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் கரெக்டான சைஸில் ஒரு மூடி வச்சு மூடிட்டு
அது மேலே ஒரு வெயிட் தூக்கி வச்சிடலாங்க. இப்போ இந்த மாதிரி வச்சிடணுங்க. நம்ம ஒரு இரும்பு தவா வச்சுருக்கோம், அதுக்கு மேலே பிரியாணி பாத்திரம் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுருக்கோம். 10 நிமிஷம் தம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ தம் உடைக்க போகலாம். அந்த மூடி திறந்த உடனே அதோட வாசம் அப்படியே கம்மன்னு வந்துட்டுருக்கு. அந்த ப்ரானோட வாசமும் அந்த சீரக சம்பா ரைஸ் வச்சுருக்கிறதுக்கு அட்டா அருமையாக இருக்குது. இந்த பிரியாணியை தம் உடைக்கிறப்ப அதோட அருமாவே வேற மாதிரி இருக்குதுங்க. அந்த ப்ரான் பார்த்தாவே தெரியும் எவ்வளோ சின்னதாக ஆயிருக்குன்னுட்டு. இந்த மாதிரி வந்திருக்குன்னா சூப்பராக வெந்திருக்குன்னு அர்த்தங்க. உங்களுக்கு அந்த ரைஸை பார்க்குறப்பவே தெரியும் எந்த அளவுக்கு இந்த பிரியாணி வெந்திருக்குன்றது. கரெக்டான பதத்தில் வந்திருக்கு பாருங்கள். அடி பிடிக்காமல் உதிரியாக அந்த மசாலாவும் அதிகமாக இல்லாமல் கரெக்டான ஒரு ஃப்ளேவரில் ஒரு பிரியாணி ரெடி ஆகிருக்கு. நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தால் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மக்களே, நம்ம செஞ்ச இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் கூட ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.